जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ओम शांति. अमृत वेला बट्टी யுகாந்தர் கத்வாரில் இன்னைக்கு டே 24. ரூரில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு வீடு வாங்குறாங்க. ஸோ அந்த வீடு வாங்கும்போது அதை விற்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீடு கூடவே அந்த வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர், அந்த நாயும் சேர்த்து இவங்களுக்கே வித்துடுறாங்க. அந்த ஃபர்னிச்சர்லாம் நல்லாயிருக்கு. அதில் ஒரு ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த சேர் நல்லா முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி ரோலிங் சேர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த நாய் அந்த இதில் உட்காந்துக்குது. இப்போ இந்த அம்மா என்ன பார்க்குறாங்க, நாய் எவ்வளோ மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று யுக்தி பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இந்த ஜன்னல் பக்கத்தில் போய் பூனை பூனைன்னு கத்துறாங்க. அப்போ அந்த நாய் எந்திரிச்சு ஓடுது, இவங்க உட்காந்துக்கிறாங்க.
இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது அந்த நாய் புரிஞ்சுக்குது. ஒரு நாள் அந்த நாய் ஜன்னல் பக்கத்துல போய் நின்று வேக வேகமா குலைக்குது. அப்போ இந்த அம்மா எந்திரிச்சு போய் அங்க பாக்குறாங்க. அப்ப இந்த நாய் அங்க உட்காந்துக்குது. அதாவது மனிதர்கள் புத்திசாலி ஆகும்போது மிருகங்களும் புத்திசாலி ஆயிடுது. ஸோ நம்மளுடைய வைப்ரேஷன் தான் அங்க பரவுது. அதுவும் இல்லாம இந்த இயற்கை ரொம்ப சென்சிட்டிவ். அது நம்ம வைப்ரேஷனை உடனே கேட்ச் பண்ணிடுது. நம்மளுடைய விருத்தி உள்ளுணர்வு தான் ஸ்ப்ரெட் ஆகுது. விருத்தினா என்னது? ஒரு தாட் அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சாந்தமா இருக்கிற குளத்துல ஒரு கல்லை தூக்கி போடுங்க, என்ன ஆகும்? அதை சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அதுதான் விருத்தின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் மனதில் ஒரு எண்ணத்தை தூக்கி போடுங்க, அதுலேருந்து எதெல்லாம் கிரியேட் ஆகுதோ அதுதான் விருத்தின்னு சொல்லலாம். அது எது ஸ்ப்ரெட் ஆகுதோ அதுதான் வைப்ரேஷன் சொல்லலாம். என்ன மாதிரி எண்ணங்கள் எனக்குள்ளார ஓடிட்டு இருக்கு, நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியாது என்ன யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்னு. அது கண்டிப்பா அதோட பிரபாவத்தை தரும். அதனால மகான் சங்கல்பமா இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் சிரேஷ்ட சங்கல்பமா இருக்கணும். அது நம்ம இந்த தேகபானங்கிற மண்ணிலேருந்து மேலே கொண்டு போகணும். சாஸ்திரங்கள்ல யோகிகள் மனோநாஷங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நோ மைண்டுன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா மனசு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. நான் மனமே கிடையாது. நம்ம கோர்ஸ்ல சொல்றோம் ஆத்மாக்கு 3 சக்தி இருக்கு. ஆனா அச்சல் உடல் ஸ்திதிக்காக நம்மள மைண்ட்ல இருந்து மனசுல இருந்து நம்மளை விலக்கிக்கணும். நான் மனசே கிடையாது, நான் மனசே கிடையாது. ஏன்னா அதுல எவ்வளவு எண்ணங்கள் வருது, எவ்வளவு சன்ஸ்கார் வருது. நான் சச்சித் ஆனந்த் ஸ்வரூப் ஆத்மா. ஏன்னா இந்த மனசு தான் எல்லா பிரச்சனையும் பண்ணுது. நான் நோ மைண்ட். பாபாவுடைய வார்த்தையில எது சொல்லணும்னா, இதெல்லாம் துவாபர யுகத்தின் சன்ஸ்காரம், ராவணின் சன்ஸ்காரம். இது என்னோடது கிடையாது, இது எதுவுமே நான் கிடையாது. நான் இது எல்லாத்துலேருந்தும் டிட்டாச்டா இருக்கேன். ஏன்னா மனசு இங்க ஓடுது, அங்க ஓடுது, இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் இந்த மனசுலேருந்து விடுபட்டு இருக்கேன். நான் ராஜா. நான் ராஜா. நான் மனசு கிடையாது. நான் மனசு புத்தி சன்ஸ்கார் கிடையாது. இதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணும். நம்மள மைண்ட்லேருந்து டிட்டாச் பண்ணிக்கணும். நான் அதுவே கிடையாது. ஏன்னா இப்போ சோம்பல் வருது, டயர்ட்னஸ் வருது, இதெல்லாம் மனசுக்கான விஷயம். நான் ஆத்மா என்னுடைய அந்த 7 குணங்கள் அதில் நிலைச்சிருக்கு. ஆத்மாக்கான 12 விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதை யோகால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆத்மா அழியாதது, அதை பற்றி சிந்திக்கணும். ஆத்மாவுடைய சூக்ஷ்மத்தன்மை, ஆத்மாவுடைய திவ்யத்தா, ஆத்மாவுடைய சேத்தன்தா, ஆத்மாவுடைய பயணம், ஆத்மாவுடைய தந்தை, ஆத்மாவுடைய குணம், ஆத்மாவுடைய சக்திகள், ஆத்மாவுடைய வீடு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் யோகாவில் நினைவு பண்ணணும். நான் யாரு? நான் இந்த உடல்லேருந்தும் விலகி இருக்கேன், புத்தியிலேருந்தும் விலகி இருக்கேன், மனசுலேருந்தும் விலகி இருக்கேன். நான் சச்சித் ஆனந்த் ஸ்வரூப் ஆத்மா. இது எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கேன். நான் வெறும் உடம்பு இல்லாத ஆத்மா இல்லை, உடம்புலேருந்து விலகி இருக்கக்கூடிய ஆத்மா இல்லை. நான் என்னுடைய மனசுலேருந்து விலகி இருக்கேன். இதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணும். இந்த மனம்தான் எல்லா பிரச்சனைக்கான விதையா இருக்கு.
இந்த மனசு தான் சொர்க்கத்தையும் உருவாக்குது, நரகத்தையும் உருவாக்குது. ஒருத்தர் எழுதுறாரு, மனசு தான் சொர்க்கத்தை உருவாக்குது, இப்பதான் அது உடனே நரகத்தை உருவாக்குது. சொர்க்கம் நரகம் வந்து ஏதோ ஒரு ஜியோகிராபிக்கான ஒரு இடம் கிடையாது, அது நம்ம மனசுல தான் உருவாகுது. அதுதான் நான் ஆயிடும். ஆனா அதுல இருந்து நம்ம டிட்டாச் ஆயிடும். இந்த உடல் நான் கிடையாது, ஓகே, இந்த மனசும் நான் கிடையாது, இந்த புத்தி நான் கிடையாது, இந்த சன்ஸ்கார் நான் கிடையாது. அந்த டிட்டாச்மெண்ட் தான் ஆத்மாக்கு சக்தி கொடுக்குது. இன்னைக்கு வந்து சாதனாவோட 24வது நாள். இந்த சாதனை யாருக்கும் காமிக்கிறதுக்காக கிடையாது, இது நமக்குள்ளார சக்திசாலி சன்ஸ்கார் கொண்டு வர்றதுக்கான நேரம். நமக்குள்ளார அந்த பழக்க வழக்கங்கள் கொண்டு வரணும், நேச்சுரலா ஆயிடணும். அந்த ஏதோ ஒரு அலாரம் இல்லாம, யாரும் நம்மளை எழுப்பாம, நான் வந்து 2 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும். அந்த கால நேரம் 2லேருந்து 5 மணி வரைக்கும், அதுல ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அப்பதான் சக்திசாலி ஆத்மா ஆக முடியும். சும்மா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா, கத்திக்கிட்டே இருந்தா, இல்லை இவங்கள்ட்ட கேட்கலாமா அவங்கள்ட்ட கேட்கலாமா, இல்லை கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தா எதுவும் ஆகாது. என்ன செய்யறது, எப்படி செய்யறது, யார்கிட்ட போறது, எல்லா கேள்விக்கான பதில் வந்து இந்த அமிர்தவேலி, அந்த 2லேருந்து 5 மணி வரைக்கும். அதுல ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி சன்ஸ்கார் நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ், அந்த மாதிரி ஒரு ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ளார கொண்டு வரணும். அதை வந்து ஈஸி ஆக்கிடணும். 1899ல் ஒரு லெட்டர் ஒன்று இருந்தது, அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மேக்கின்லே வந்து ரோவனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அது வந்து ஒரு பார்சியா வரைக்கும் கொண்டு போனேன். அவர் வந்து அந்த லெட்டரை எடுத்து கேட்கல, இது எப்படி கொடுக்கறது, என்ன கொடுக்கறது. அவருடைய அந்த ஃபேமஸான ஒரு புக் இருக்கு, இல்லை ஒரு எஸ்ஸேன்னு சொல்லலாம். அது வந்து நம்ம எல்லா ஸ்கூல்லலாம் காலேஜ்லலாம் இது சொல்லணும். ஏன்னா அதில் அந்த திருடத்தா காமிக்குது. லெட்டர் டு கார்சியான்னு ஒரு லெட்டர் இருக்கு. இது வந்து அமெரிக்கன் ஸ்பானிஷ் வார் டைம்க்கான விஷயம். 1898 அந்த நேரத்தில் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கியூபா ஐலாண்டில் ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப பயங்கரமான இடம். பட் அந்த பிரசிடென்ட் லெஃப்டினன்ட் கமாண்டர் ரோவனுக்கு வந்து அந்த லெட்டர் கொடுத்தாரு. இந்த கார்சியான ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்துருங்க, அங்கே வந்து அந்த தீவிரவாதி குரூப் மாதிரி இருக்காங்க, அவங்கள்ட்ட இதை கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு. அவர் கேட்கல, இந்த கார்சியா எங்கே இருக்கு, எப்படி நான் போகிறது, எவ்வளோ கஷ்டம் அங்கெல்லாம் போகிறது, அங்கே ரொம்ப குளிரும், அதெல்லாம் பார்க்கல. அதை வாங்கினாரு, கார்சியா வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அவர் வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஒரு எஸ்ஸே எழுதுறாரு. அதில் வந்து இந்த விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. இந்த விஷயம் வந்து எல்லா மல்டிநேஷ்னல் கம்பெனி, பெரிய பெரிய பிஸ்னஸில் வந்து இந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு சொல்லப்படுது. லெட்டர் டு கார்சியானோ. இந்த கதை வந்து ரொம்ப சின்ன கதை தான், ஆனால் இது எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது. ஏன்னா அந்த ரோவன் அந்த அவருடைய சிலை வந்து எல்லா காலேஜ்லையும் இருக்கணும். அவர் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லலை. அவர் வந்து அந்த லெட்டரை வாங்கினாரு, அவரு கிட்ட வச்சுட்டு கிளம்பிட்டார். எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும், அவ்வளோதான். இதான் வந்து ஆர்மியோட ஃபவுண்டேஷனே அதுதான். ஏன் எதுக்கு கேட்கக்கூடாது, நம்ம செய்யணும் இல்லை இறக்கணும். ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, செய்யுங்க, இறங்க, அவ்வளோதான் ஆர்மியோட ரூல். அப்போ நம்ம வந்து சிவபாபா வந்து கமாண்டர், அமிர்த்வேலா வந்து நம்ம பிரம்மபாபா வந்து ஜென்ரல், அமிர்த்வேலா வந்து அந்த பரேட் கிரவுண்ட், அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான கிரவுண்ட். அது நம்மலாம் யார், ஆன்மீக போர் வீரர்கள். நம்ம வந்து சிவசக்திகள், வீரர்களுக்கெல்லாம் வீரர்.
वीरों का वीर नंबर. ஸோ அப்போ நம்ம யாரு? விஸ்வ ரக்ஷக், இந்த நாட்டை காப்பாற்றக்கூடியவங்க. ஞான சஸ்திரங்கள் எடுத்து இப்போ நம்ம இந்த நாட்டை காப்பாற்றணும். நம்மளுடைய எண்ணங்கள், இந்த ஞானம் தான் நம்மளுடைய ஆயுதங்கள். ஸோ அதனால இந்த ஞானத்துக்கான சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இரவு பகலுமே. ஞானத்துக்கான புது புது விஷயங்கள், புது புது வார்த்தைகள், சக்திசாலியான வார்த்தைகள். இந்த ஞானம் தான் நம்மளுடைய ஆயுதங்கள், நம்மளுடைய கத்தி. இந்த பாரதத்தை மீண்டும் சொர்க்கமா மாற்றணும். எந்த ஒரு ஸ்தூல யுத்தம் இல்லாம இந்த ஞானத்தினால நம்ம பாரதத்தை சொர்க்கமா மாற்றணும். நம்ம இப்படி சொல்ல முடியாது, இவங்களால என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன்னா இப்படி சொல்றது வந்து அதுவும் ஒரு அஞ்ஞானம் தான். ஆன்மீகத்தின் 3 CD இருக்கு. ஸ்டெப் 1 என்னன்னா, இவங்க இருக்காங்களே, இவங்களால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இவங்களால தான் என்னால புருஷார்த்தம் பண்ண முடியல, இவங்களால தான் துக்கம், என் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்குது அது காரணம் அவங்க தான். அடுத்து ஞானம் புரிஞ்சுக்கும் போது 2வது ஸ்டெப் என்ன ஆகுது? 50% அவங்க காரணம், 50% நான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஞானத்தோட அந்த உயர்ந்த நிலைக்கு போகும்போது என்னாகும்? என்ன புரிய வருது? மற்றவங்க எதுவும் பண்றது இல்லை, என் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்குதோ 100% அதுக்கு நான் தான் காரணம். இதெல்லாம் ஏன் நடக்குது? அதெல்லாம் என்னுடைய, நான் தான் அதுக்கு காரணம், நான் தான் ரெஸ்பான்சிபிள் என்னுடைய ஸ்திதிக்கு. ஏன்னா மனசுல ஒரு ஒரு கட்டு போட்டு வச்சிருக்கோம். பேரண்ட்ஸால தான் இப்படியாச்சு, ஃப்ரெண்ட்ஸுனால தான் இப்படியாச்சு, இவங்களால அப்படியாச்சு, அவங்களால அப்படியாச்சு, கணவரால தான் இப்படியாச்சு, குழந்தைங்களால தான் இப்படியாச்சு, என் நண்பர் ஏமாத்தி கொடுத்துட்டாங்க. யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது, நான் தான் என்னையே ஏமாத்திக்கிறேன். ஏன்னா நான் தான் ரெஸ்பான்சிபிள், வேற யாரையும் நம்ம ரெஸ்பான்சிபிள்னு சொல்ல முடியாது. எதெல்லாம் நடக்குதோ அதுக்கு நான் தான் காரணம். யோகா மற்றும் ஞானத்துக்கான அந்த சக்தி, அந்த ஆயுதங்களை வந்து உங்ககிட்ட நிரப்பி வச்சுக்கோங்க. அதனால அதை ஜெயிங்க. இந்த ஞானம் தான் மிகப்பெரிய பிரகாசம். யோகத்துக்கு முன்னாடி ஞானத்துக்கான சாதனை பண்ணணும், அதுக்கான சாதனை பண்ணணும். அதை வந்து நோட்ஸ் எடுங்க. எங்கேருந்து ஸ்பீக்கர் விடுறாரோ அங்கேருந்து உங்க சிந்தனைய ஆரம்பிங்க. இது யோசிக்காதீங்க, ஓ இவ்வளவுதான் சொன்னாரு, அதான் அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. எங்கேருந்து விடுறாரோ, அந்த ஸ்பீக்கர் எங்கேருந்து அந்த ஸ்பீச்சை விடுறாரோ அங்கேருந்து நீங்க சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. அவரு என்ன சொல்றாரோ அது கொஞ்சமா அவர் சொல்லியிருக்காரு, அது வந்து சத்தியம் கிடையாது. சத்தியம் வந்து ஒரு தேடல், ஒரு கோஜ், அது தேடல். அதனால இன்னைக்கு பாபாவுடைய மகா வாக்கியம் என்னது? அமிர்த் வேலா வந்து பரேட் கிரவுண்ட், அந்த மார்ச் பாஸ்ட் பண்றதுக்கான கிரவுண்ட் அது. அதுல சிவபாபா யாரு? கமாண்டர். பிரம்மா பாபா வந்து ஜெனரல். நம்ம யாரு? நம்ம எல்லாம் சோல்ஜர்ஸ். நம்மள்ட்ட என்ன இருக்கு? ஞானத்தின் ஆயுதங்கள் இருக்கு. ஸோ பாப்தாதா வந்து சதா ஸ்நேகி குழந்தைங்களுக்கு அமிர்த வேலை டயத்துல வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் தராரு, ஆசீர்வாதங்கள் தராரு, வாழ்த்துக்கள் தராரு. கமாண்டர் வந்து தன்னுடைய சேனையில என்ன நிரப்புறாரு? சக்தியை நிரப்புறாரு. நீங்க வந்து மாயா கூட யுத்தத்துல இருக்கீங்க. உங்களோட சண்டை வந்து யாரு கூட இருக்கு? மாயா கூட இருக்கு, பரிவார் கூட கிடையாது. ஆஹா குழந்தைங்களே ஆஹா அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்போ பாபா வந்து அந்த சில உங்களுடைய பாடல்களை வந்து கேட்கிறார் இந்த மகா வாக்கியத்துல. அப்புறம் பாபாவும் சொல்றாரு ஆஹா குழந்தைங்களே ஆஹா அப்படின்னு. பாபா வந்து அதுக்கான ரெஸ்பாண்ட் பண்றாரு. அப்ப என்ன பாட்டு பாபா கேட்கிறாரு? அன்பான குழந்தைங்களின் அந்த அன்புக்கான பாடல். 2வது சமமான குழந்தைங்களின் அந்த சந்திப்புக்கான பாபா மிலனுக்கான பாட்டு. 3வது சம்பர்க்ல வரும்போது அந்த ஊக்க உற்சாகத்துக்கான பாட்டு. அடுத்து வந்து பாந்தேலி குழந்தைங்க இருக்காங்கல்ல, அந்த அவங்களுடைய அந்த அன்பான அந்த பாடல். அப்புறம் இந்த மியூசிக்லாம் பாபாட்ட வருது அமிர்த வேலை டயத்துல. சில பேர் அன்புக்கான பாட்டு, சில பேர் சந்திப்புக்கான பாட்டு, சில பேர்
ஊக்க உற்சாகத்துக்கான பாட்டு. சில பேர் அன்பான கம்ப்ளைண்ட்டும் பாபாவுக்கு பண்றாங்க, அந்த பாட்டும் வருது. சில பேர் அன்பின் பூவை வந்து பாபா மேல போடுறாங்க. இதெல்லாம் பாபா கிட்ட பரந்தாமத்துக்கு போகுது, பரந்தாமத்துல சூக்ஷ்மத்துக்கெல்லாம் போகுது. பாபாட்ட இதெல்லாம் வருது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் வருது. அதுல பாபா வந்து கொஞ்சமா தான் இங்க சொல்லியிருக்காரு. லாஸ்ட் சண்டே முரளியில பாபா சொல்றாரு, பாபா வந்து குழந்தைங்க ஆஹா பாபா அப்படின்னு பாடும்போது தன்னுடைய ரேடியோவோட சவுண்டை அதிகரிச்சிடறாராம். எப்போ வந்து குழந்தைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ பாபா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாராம். ஸோ யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு கேட்க நல்லாவா இருக்கு? ரூம் சரியில்லை, இவங்க சேவாதாரி நல்லா இல்லை, இவங்க ஃபேமிலி நல்லா இல்லை, மருமக சரியில்லை, மாமியார் சரியில்லை, பையன் சரியில்லை, இவன் இப்படி பண்ண மாட்டேங்கிறான், அப்படி பண்ண மாட்டேங்கிறான், பேரண்ட்ஸ் சரியில்லை, இது சரியில்லை, எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? பகவான் வந்து ரேடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. நீ என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ. ஒரு ஜூனியர் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காரு. ஸோ அப்போ ஒரு ஜூனியர் சைக்கியாட்ரிஸ்ட் தன்னுடைய சீனியர் சைக்கியாட்ரிஸ்ட் இந்த டாக்டர்கிட்ட கேட்குறாராம், சார் உங்கள்கிட்ட பேஷண்ட் வந்து இவ்வளோ வந்து சொல்கிறாங்களே, 1 மணி நேரம் வரைக்கும் இதாகிடுச்சு அதாகிடுச்சு, என் வாழ்க்கை இதாகிடுச்சு, தூக்கம் வரல, இது வரல, அது வரல அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் பொறுமையாக கேட்குறீங்க அப்படின்னு. இப்போ அந்த டாக்டர் சொன்னார், யார் அதெல்லாம் கேட்குறா, அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, நான் வந்து அதில் கவனம் கொடுக்குறதில்ல, நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் கேட்டுப்பேன். என்ன திருப்பி திருப்பி அதான் சொல்லுவாங்க, தூக்கம் வரல, இது வரல அப்படின்னு சுற்றி சுற்றி அதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே பாபா கிட்ட குழந்தைங்களோட உள்நாடு வெளிநாடு எல்லா இடத்துலேருந்து உங்களுடைய சங்கல்பம் வந்து பாபா கிட்ட போதும். ஸோ அதுக்கான ரெஸ்பாண்ட் வந்து பாபா பண்ணுறாரு. அதுக்கு பாபா வந்து வரதானம் தர்றார். சதா பாப்தாதாக்கு ஸ்னேகி ஆகுங்க, பாப்தாதாக்கு சமான் ஆகுங்க, ஊக்க உற்சாகத்துல பாபாக்கு பக்கத்துல வாங்க, அந்த லகன் அங்கிற அந்த நெருப்பை அதிகரிச்சு பாபாக்கு பந்தனத்திலேருந்து விடுபடுங்க. ஸோ சமான் பவ், சமீப் பவ், ஊக்க உற்சாகம் ஆகுங்க, சுதந்திர ஆகுங்க, பந்தன் முக்த் ஆகுங்க. இதுக்கான வரதானம் வந்து பாபா தராரு. பாபா குழந்தைங்களோட அந்த உண்மையான அன்பு, இதயத்துக்கான அன்புக்கான ரிட்டர்ன் வந்து ரெஸ்பாண்ட் வந்து கண்டிப்பா தராரு. யார் தூங்கி இருக்காங்களோ இப்ப நம்ம அவங்கள எழுப்பணும். யார் விக்னங்கள் போடுறாங்களோ அவங்களும் ஸ்னேக உங்க லகன் மூலியமா நீங்க வந்து அது எல்லாத்துலேருந்து விடுபட்டுருவீங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி எந்த குழந்தைங்க கொஞ்சம் மனசொடைஞ்சு போயிருக்காங்களோ அதுக்கும் பாபா சொல்றாங்க நல்ல நாள் வரும், அதுக்கான அந்த ஆறுதலும் வந்து பாபா அந்த தரார். ஸோ அப்போ இதில் என்னென்னலாம் கேட்டோம், உங்களுடைய சங்கல்பம் பாபாட்ட ரீச் ஆகுது, அதுக்கு ரிட்டனாக வந்து பாபா வந்து வரதான ரூபத்தில் உங்களுக்கு தராரு. வரதானங்களின் வெள்ளம் அந்த அமிர்த வேலை டயத்தில் வருது. வரதானங்களின் மலை வெள்ளம் போல அப்படியே காட்டார் மாதிரி அடிச்சுட்டு பாபா நமக்கு கொடுக்குறாரு. அமிர்த வேலை வந்து கம்ப்ளைண்ட்கான நேரம் இல்லை, அது பவர் ஸ்டேஷன். அந்த நேரத்தில் வந்து பவரை நிரப்பிக்கணும். அந்த நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆவீங்க? பாபாவுக்கு சமமாக உள்ள குழந்தைங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, சந்திப்புக்கான பாட்டு பாடுறாங்க. பாந்தேலி குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இனிமையான கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஒவ்வொருத்தவங்க தனக்கு ஏற்ற மாதிரி அவங்க எஃபர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தோட பெஸ்ட் என்னது, அமிர்த வேலை டயத்தில் பாபாவுக்கு சமமான ஸ்தித்தியிலேருந்து பாபாக்கான அந்த பாபா கூட அந்த சந்திப்புக்கான பாட்டு பாடுறது. தேங்க்யூ பாபான்னு சொல்றது இது ரொம்ப பெரிய யோகா. பாபா நீங்கள் எனக்கு எவ்வளோலாம் கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி நம்ம எப்பயுமே யோசிக்கிறது இல்லை. எது கொடுக்கலையோ எது இல்லையோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம், அதை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம பாபாட்டே சொல்கிறோம், பாபா மறக்காதீங்க, நீங்கள் இந்த இது எனக்கு தரல, அது பதிலாக அவருக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம பாபாக்கே சொல்கிறோம். ஸோ அதனால் பாபா சொல்றாரு, அந்த லகன் கி அக்னி, அந்த அன்புங்கிற அந்த நெருப்பை வந்து அதிகப்படுத்துங்க, அது மூலியமா சுதந்திரம் ஆகுங்க.
ஏன்னா இந்த உலகத்துல ரொம்ப அதிக சக்திசாலி யாருன்னா, யார் வந்து நிர்பந்தனா இருக்காங்களோ, டிட்டாச்சா இருக்காங்களோ, யார் பந்தனங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ, யாரு இந்த விஷயம் ஆயிடுச்சு, அந்த விஷயம் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, அதாயிடுச்சு, நேத்து இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, யார் இதுல மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அது வீக் தான் ஆகும். அது எல்லாத்தையும் நம்ம தான் பிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அட்டாச்மெண்ட், ஃபுட் ஃப்ரீடம், இந்த 2 விஷயம்தான் நம்மளை கட்டி வச்சிருக்கு. ஸோ அதனால மீண்டும் மீண்டும் அமிர்த வேலையை பவர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கான எஃபர்ட் போடுங்க. அதை பற்றி படிங்க, அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கான பிளான் பண்ணுங்க. அந்த புக்கை வாங்கி வச்சு ஒவ்வொரு லைனையும் நல்லா கரைச்சி குடிச்சிருங்க அமிர்த வேலை. ஏன்னா 7ஆம் தேதி வந்து எக்ஸாம் இருக்கும். ஆனால் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இங்கேயே வந்து பேப்பரை லீக் பண்ணிடுறோம். ஸோ எதெல்லாம் வருமோ இந்த புக்கிலேருந்து தான் வரும். அதனால இரவு பகலும் இந்த இதை படிச்சுக்கிட்டே இருங்க. தூங்கும்போது அதை படிங்க, எந்திரிக்கும் போது அதை படிங்க, படுக்கும்போது கூட உங்கள் தலை கீழே அந்த புக்கை வச்சுக்கோங்க. மேபி அவங்க தலையில் அப்படின்னாச்சும் ஏறும் அமிர்த வேலைக்காக. இதுதான் வந்து அலாரம் கிளாக். இந்த புக்கு தான் உங்களுக்கு அலாரம் கிளாக். ஓம் சாந்தி. मन्मना भव शिव बाबा सततम्, निराकार तेजोमय पावनम्, प्रभात काले स्मरणं दिव्यम्, सत्यं शिवं सुन्दरं चिन्तनम्। तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, फाड़ दे आलस की काली चादर, निद्रा से तप का न कर अनादर, सपनों का विष पीने से कर इनकार, रूहानी योद्धा कर अब ललकार। न सो न लेट, हो जा तैयार, उठ चल कर दम का संहार। तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले। तेरी जागने से दुनिया बदलेगी, तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी। उठ तपस्वी, तू उठे तो विश्व संवरेगा, तू जगे तो भाग्य निखरेगा। अमृत वेले की है पुकार,